வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெஸ்டினி அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் சீரீஸ். இன்னிலேருந்து மேக்ஸ் சீரீஸ் ஆரம்பிக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ஜென்ரலாக மேக்ஸ் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் நாலேஜ் எது இருக்குன்னா நம்பர் சிஸ்டத்தில் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நம்பர் சிஸ்டத்தை பார்த்து நம்ம இதுக்கு மேலே வர்றது எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்பர் சிஸ்டம் இப்போது சில பேருக்கு நிறைய பேர்த்துக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும். சில பேர் 10 வரைக்கும் தெரிஞ்சுருப்பாங்க, சில பேர் 15 வரைக்கும் தெரிஞ்சுருப்பாங்க, சில பேர் 20 வரைக்கும் கூட தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மேக்ஸ்ன்றது எப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்காக இருக்கும். ஏன் கஷ்டமான டாப்பிக்காக இருக்குன்னா, மேக்ஸ் புரிஞ்சிக்காமல், மேக்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் மேக்ஸ் தான். ஸோ அதை இன்னும் ஈஸியாக எப்படி ஆக்கலான்றதை நான் உங்களுக்கு இனி வர சீரியஸில் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நம்பர் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் தமிழில் எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயல் நம்பர் சொல்லுவாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர்னால் நேச்சுரலாக வர்றது. இப்போ நம்ம யார்கிட்டனா 1 2 3 சொல்லுனா 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக சொல்லிட்டு போயிட்டுருமே தவிர, யாருமே 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0 1 2 3 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டோம். ஸோ அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். நம்ம நேச்சுரலாக நம்பர் சிஸ்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 1லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள் அப்படிங்கிறது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4ன்னு கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹோல் நம்பர்ஸ்னால் முழு எண்கள் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர் நம்ம நார்மலாக 1 2 3 அனுப்போம். ஆனால் ஒரு எண் எப்போ முழுமை அடையும்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த எண் முழுமையடையும். இப்போ 1 10 பக்கத்தில் ஒரு 0, 100க்கு பக்கத்தில் 2 0, அதுக்கப்புறம் 1000 பக்கத்தில் 3 0. ஸோ எப்பயுமே அந்த 0 போட்டதுக்கப்புறம் தான் அந்த எண்கள் முழுமை அடையும். ஸோ அதனால தான் ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது முழு எண்கள்ன்றது 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது இன்டிஜர்ஸ்னால் முழுக்கள். இப்போ முழு எண்கள் முழுக்கள் அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. முழு எண்கள்ன்றது 0லேருந்து ஆரம்பிக்கிறது முழு எண்கள். ஆனால் முழுக்கள்ன்றது மைனஸ்லேருந்து வரும். அதாவது இன்ஃபினிட்டிலேருந்து -2 1 0 1 2ன்னு சொல்லிட்டு மைனஸ்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கும். அதுதான் முழு எண்கள் சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 இருக்குது. மிகை முழுக்கள், குறை முழுக்கள்னு 2 இருக்குது. அதாவது மிகை முழுக்கள்னால் ப்ளஸில் வர்றது. 1 2 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் குறை முழுக்கள். அதுவும் -1 -2 -3 அது குறைஞ்சிட்டு வருது. இது அதிகரிச்சுட்டு வருது அப்படி சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் விகிதம் முறு எண்கள். ஸோ தமிழில் நல்லா போட்டிருக்கோம். விகிதம் முறு, அதாவது அந்த ஒரு எண் ஒரு விகிதமாக வரும்னு சொல்லுவாங்க. அதாவது 2/3னா 2:3. ஸோ அந்த மாதிரி விகிதமாக வர்றது. ஓகே, அதாவது ரேஷனல். P/Q. Pன்றது ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம், Qன்றது எது மாதிரி இப்போ 4/2ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ 2 இதால் அடிக்க முடியும். அதே மாதிரி 2/3 இல்லை 3/2 ஏதோ ஒன்று வச்சாலையும் அந்த பாயிண்ட் டிஜிட்டில் நம்மளுக்கு அந்த எண்கள் விகிதம் முறு. ஓகே, அதுதான் விகிதம் முறு எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இர்ரேஷனல் நம்பர்ஸ்னால் விகிதம் முறா எண்கள். விகிதம் இப்போ √2 ஃபார் எக்ஸாம்பிள் √2 நம்ம எதுவுமே பண்ண முடியாது. √2ன்றது நம்மளுக்கு √2 மட்டும்தான். அதை அடித்து நம்மளுக்கு வேறு எந்த நம்பரும் வராது. அதே மாதிரி √5ம் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம √6 இல்லைனா √9 அப்படின்னு போட்டால் கூட அந்த ரூட்லேருந்து நம்ம அந்த நம்பர்ஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் √4னா இப்போ 2ன்னு வரும். ஸோ 2 to 4 அப்படி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி √9 3 3 9. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு நார்மல் நம்பர்ஸ் வந்துடும். ஆனால் விகிதம் முறா எண்கள்லாம் இது விகிதமே முறாது. அதாவது √2ன்றது எதுவுமே பண்ண முடியாது. √2 தான். √3யும் எதுவும் பண்ண முடியாது. √3 தான். √5ம் அதே மாதிரி தான். பை வேல்யூ அதே மாதிரி இ வேல்யூ இது ரெண்டுமே நம்மளுக்கு இர்ரேஷனல் விகிதம் முறா எண்கள்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது ப்ரைம் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பகா எண்கள் சொல்லுவாங்க. ஸோ பகா எண்கள்னால் ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படும் எண். ஓகே, அடுத்தது 2 கணக்கு தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 நம்ம எதால் டிவைட் பண்ண முடியும்? 1ஆல் டிவைட் பண்ணலாம். 1வது டேபிள்ஸால் நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 1s are 1. ஓகே, 2 1s are 2 வந்துடுச்சுங்களா? அது இப்போ நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1s are 2 1. இந்த மாதிரி 2 காரணிகள், அதாவது 2 காரணிகள் மட்டும்தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு வகுப்படும் சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு எடுத்துக்கோங்க. 5 இப்போ இந்த 5ஐ நம்ம 1ஆலையும் வகுப்படும், அப்புறம் 5ஆலையும் வகுப்படும். ஸோ இதுதான் பார்த்தோம்னா நம்மளுக்கு
பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. 1 2 காரணி மட்டும்தான் அந்த எண்களை வகுப்படும். இப்போ 1ஆல் வகுப்பட்டால் 5ன்னு வரும், அதே 5ஆல் வகுப்பட்டால் 1ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது பகா எண்கள் சொல்கிறாங்க. அதாவது 1ஆலும் தன்னாலும் வகுப்படும் 2 கணக்கு. இந்த பகா எண்கள் இந்த வரிசை வந்து நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸில் முதல் 5 பகா எண்கள் பற்றி ஒரு சில கொஷின்ஸ் கேட்கலாம். அப்படி இல்லைனா இந்த பகா எண்கள் காரணி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரீசனிங்கில் கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த பகா எண்கள் நம்மளுக்கு ஒரு 10 20 லைனாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்ஸ் டைமில். ஸோ அடுத்தது வந்து காம்போசைட் நம்பர்ஸ், அதாவது பகு எண்கள் சொல்லலாம். அதாவது 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் 4. இப்போது நம்ம 4ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 4 நம்ம எதால் வகுப்படலாம்? 1ஆலையும் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், அதே மாதிரி 4ஆல் வகுப்படும். 1ஆல் வகுப்பட்டால் 4 வரும், 2ஆல் வகுப்பட்டால் 2 வரும், 4ஆல் வகுப்பட்டோம்னா 1 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பகு எண்களில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பகு எண்களை அதே மாதிரி முதல் 10 நம்பரோ 15 நம்பரோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது பகு எண்கள்ன்றது 2க்கும் மேற்பட்ட காரணிகள் இருக்கும். ஆனால் பகா எண்கள் 1ஆல் மட்டும் வகுப்படும், அதே எண்ணால் மட்டும்தான் வகுப்படும். இப்போ நம்மளுக்கு 1 என்பது பகு எண்ணா பகா எண்ணா அப்படின்னு டவுட் வரும். 1ன்றது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை, அது 2க்கும் காமனாக வரது தான் வந்து 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ மிகச்சிறிய பகு எண் அப்படிங்கிறது 4, அதே மாதிரி மிக சிறிய பகா எண் அப்படிங்கிறது 2. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது ட்வின் பிரைம் நம்பர்ஸ். இப்போது பிரைம் நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? பகா எண்கள். இப்போ இரட்டை பகா எண்கள்னால் 2 நம்பர் கொடுத்தோம், அந்த 2 நம்பருக்கு இடையில் வந்து 2 வித்தியாசம் இருக்கணும், அந்த 2மே பகா எண்ணாக இருக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் இந்த 3,5 பாருங்கள். 3 5 இது ரெண்டுத்துக்கும் இடையில் 3 3 1 4 4 1 5. ஸோ 2 எண்கள் வந்து வேறுபாடு இருக்குது. இப்போ இந்த 3 வந்து 1ஆலையும் 3ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ 1 அடித்தா 3 3 அடித்தா 1 அப்படி வந்துடுச்சுங்களா? ஸோ அது 5 மற்ற 1ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 1ஆல் அடித்தோம்னா 5, 5ஆல் அடித்தோம்னா 1. ஸோ இந்த மாதிரி அந்த 2 எண்களுக்கும் இடையில் வந்து 2ன்ற வேறுபாடு இருக்கணும். அதே மாதிரி அந்த 2 எண்களுமே பகா எண்களாக இருந்துச்சுன்னா தான் வந்து ட்வின் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதே பிரைம் ட்ரிபிள் நம்பர்ஸ்னால் பகா எண்கள் வந்து 3 தொகுதியாக இருக்கணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு 3 5 7. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு 2 2ன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் வரும். 3 எண்கள் இருக்குது. ஓகேங்களா? இது 3மே நம்மளுக்கு பகா எண்களாக இருக்கும். ஓகே, 3 1ஆல் வகுப்படும், 3ஆலையும் வகுப்படும், இது வந்து 5ஆல் தான் வகுப்படும், 1ஆலையும் வகுப்படும், இது 7ஆல் மட்டும்தான் வகுப்படும், இதுவும் 1ஆல் வகுப்படும் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பிரைம் ட்ரிபிள் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் வரும். 3 5 7. ஓகேங்களா? 3க்கும் இடையில் 2 எண்கள்ன்ற வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கோ பிரைம் நம்பர்ஸ், அதாவது சார் பகா எண்கள். சார் பகா எண்கள்னால் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளுக்கு HCFன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு காமனாக 1 மட்டும்தான் HCF வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கிறத எடுத்துக்கோங்களேன். அதாவது 18 25. ஃபஸ்ட் HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது ஒரு 2 எண்கள் கொடுத்துருவாங்க, அந்த 2 எண்களையும் காமனாக வகுப்படக்கூடிய எண், அதாவது காமனாக டிவைசபிள் ஆகக்கூடிய எண் தான் வந்து பார்த்தோம்னா HCF. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 4 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு HCF என்னன்னு கேட்டோம்னா 2. ஏன்னா இப்போ 2ல் ஒரு 2 இருக்கும், 4ல் 2 2 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து காமன் டிவைசபிள், இதுதான் காமன் டிவைசபிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 2 தான் வந்து HCFஆக வரும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இங்கே 18 25ன்னு கொடுத்துட்டாங்க. 18 25. ஸோ இந்த 2க்கும் நம்ம காமனாக எடுத்தால் 18 வந்து நம்மளுக்கு 18 25 நம்மளுக்கு எந்த வாய்ப்பாடாலையும் வந்து வகுப்படாது. 1ஆவது வாய்ப்பாடில் மட்டும்தான் வகுப்படும். ஸோ அதுதான் 18 25. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா கோ பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 2 எண்களுமே 1ஆல் மட்டுமே வகுப்படும். ஓகேங்களா? இப்போ சொல்லலாம் பிரைம் நம்பர்ஸ்னால் 18ஆலையும் வகுப்படும், 25ஆல் வகுப்படும்னு. ஆனால் இது வந்து ரெண்டுமே கோன்றது என்ன ஒன்றா சேர்ந்தது தானே. ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து 18ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு 25 வகுப்படாது, அது 25ஆல் வகுத்தோம்னா 18 வகுப்படாது. ஸோ அதனால் 18 25 2 சேர்ந்து எந்த ஒரே காமன் நம்பரால் வகுப்படும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ஆல் மட்டும்தான் அது வகுப்படும். ஓகேங்களா? சொல்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு டிவைசபிலிட்டி ரூல்,
அதை வகுப்படும் தன்மை சொல்லலாம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு 16 வரைக்கும் படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். டேபிள்ஸ் இல்லை ஒரு 20 கூட படிச்சிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு அந்த 20க்குள்ளே கேட்ட நம்பர்ஸ் கேட்டாலே ஏதோ ஓரளவு கிடச்சிரும். அப்பயும் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஓரளவு கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு ஒரு 6 டிஜிட் நம்பரோ இல்லை 8 டிஜிட் நம்பரோ கொடுத்து ஒரு நம்பரால் வகுப்படுனா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். இல்லை ஒரு நம்பரால் வகுப்படணும்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டிவைசபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த எந்த நம்பரால் வகுப்படுன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி நம்மளுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம வாங்க போகலாம். டிவைசபிலிட்டி ரூல் 2, அதாவது 2ஆல் வகுப்படக்கூடிய எண்களுக்கான என்னென்ன ரூல் இருக்குதுன்னு பார்க்கணும். அதாவது லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி 0 அதுக்கப்புறம் ப்ரைம் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா 2, 4, 6, 8 ஓகே 2, 4, 6, 8 சாரி ப்ரைம் நம்பர்ஸ் இல்லை, ஈவன் நம்பர்ஸாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வந்து டிவைசபிலிட்டி 2ஆல் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருங்க 2, 4, 7, 3, 2, 6 இப்போ இந்த நம்பரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 2 2 ஆயிடுச்சுங்களா? அடுத்தது 7, 3 2 6 மிச்சம் 1 இங்கே வரும். ஓகேவா? 6 2 12 மிச்சம் 1 இங்கே வரும். அதே 6 2 12 மிச்சம் 3 2 6. ஸோ 1 3 6 6 3. இப்போ எப்படி எவ்வளோ ஈஸியாக அடிக்க முடிஞ்சுச்சு? ஏன்னா இங்கே கடைசியில் 6 வந்தது. 6 வந்தால் நம்மளுக்கு காமனாக வந்து 2ஆல் டிவைசபிலிட்டி ஆகுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஈவன் நம்பர்ஸ் லாஸ்ட்டில் வந்தாலும் 2ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 0 வந்தாலும் நம்மளுக்கு 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது டிவைசபிலிட்டி 3, அதாவது இப்போ டிவைசபிலிட்டி ரூல் 3 என்று பார்த்தோம்னா அந்த அனைத்து எண்களுமே 3ஆல் வகுப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போ இதில் இப்போ 5 3 2 1 6 3 இருக்குது. இப்போ நம்ம இதை 3ஆல் வகுப்படணும். இப்போ நம்ம ஒவ்வொரு எண்ணாக வச்சுருந்தா டைம் ஆகும். இப்போ சிம்பிளாக 3ஆல் வகுப்படும், இந்த 3 வகுப்படும், இந்த 6 3 வாய்ப்பால் வகுப்படும். இப்போது 4 1 5 5 6 7 ஓகேங்களா? 7 5 12 ஓகேங்களா? இப்போது 3 கண் 3 நாமும் 12 இப்போ 4ஆல் ஆயிடுச்சா? இப்போ அப்படி இல்லைனா கூட 5 2 6 இது போயிடுச்சு. ஓகேங்களா? 4 இது வர 6 போயிடுச்சு. அது மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு கடகடன்னு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த இதை எடுத்துப்போம். இப்போ நம்ம இதை 3ஆல் டிவைட் பண்ணோம். இப்போ 3 9 போயிடுச்சு. 6 வகுப்படும். ஓகேங்களா? 5 4 9 வகுப்படும். 7 2 9 வகுப்படும். இந்த 3 வகுப்படும். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்து டிவைசபிலிட்டி ரூலை வச்சு நம்ம அந்த எண்கள் வந்து எப்படி வகுப்படுது அப்படிங்கிற அந்த தன்மையை பொறுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு டிவைசபிலிட்டி ரூல் வந்து பார்த்தோம்னா 4 வந்து கடைசி 2 எண்கள் மட்டும் 4 வகுப்படும். நீங்கள் முன்னாடி எவ்வளோ எண்ணை வச்சுக்கோங்க அதை நீங்கள் கணக்கு எடுத்துங்க. இந்த லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் கணக்கு எடுத்துங்க. அதாவது 52. 4ஆல் எத்தனை வரும்? 1 4 4 3 12. ஸோ ஆன்சர் இஸ் 13. 13ஆல் இந்த லாஸ்ட்டு 2 எண்கள் வந்து 13ஆல் வகுப்படுதுன்னா அப்போ இந்த முழு எண்ணுமே 4ஆல் வகுப்படும் அர்த்தம். அதே மாதிரி இங்கே 32. ஓகேங்களா? நாலால் வகுப்படுத்தோம்னா 8 32 வந்துருச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி முன்னாடி எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அந்த கடைசி 2 நம்பர்ஸ் மட்டும் நம்ம டிவைசபிள் பண்ணோம்னா 4ஆல் வகுப்படும். அப்படி 4ஆல் வகுப்படுச்சுன்னா அந்த எண் வந்து 4ஆல் வகுப்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ அடுத்து டிவைசபிலிட்டி 5க்கு நம்ம ஈஸியாக கணிச்சலாம். 0 5. இப்போ நம்ம 5வது வாய்ப்பாடு சொல்லும் போது கூட 1 5 5 2 5 10 3 5 5 4 5 20ன்ட்டு 0 5 0 5 0 5 லாஸ்ட் எண்ணிச்சாலும் 0 5 0 5 தான் வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு கடைசி எண்கள் 0வோ 5 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக 5ஆல் வகுப்படும் அர்த்தம். அது டிவைசபிள் 6ன்றது இப்போ 6ஓட டிவைசபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2வது ரூல் 3வது வாய்ப்பாடு ரூல் ரெண்டுமே அப்ளை ஆச்சுன்னா 6ஆல் வகுப்படும் அர்த்தம். இப்போ 2வதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? 0 இருக்கணும், 2 இருக்கணும், 4 இருக்கணும், 6 இருக்கணும், அதாவது 8 இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஈவன் நம்பர்ஸாக வரணுன்றது. 3வது வாய்ப்பாடு நம்பர்ஸும் அந்த 3மே 3ஆல் வகுப்படணுன்றது. இப்போ ஒரு 3 போயிடுச்சுங்களா? 6 போயிடுச்சா? 2 1 3 போயிடுச்சா? 9 5 9 போயிடுச்சா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இடையில் இங்கே 2 இருக்கா? சொன்னால் 2வது வாய்ப்பாடில் வந்துச்சு. இந்த மாதிரி 2 வாய்ப்பாடாலையும் வந்தால் அந்த எண்கள் பார்த்தோம்னா நம்மளுக்கு 6ஆல்
டிவைட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து 7வது டிவைசபிலிட்டி ரூல். 7வதுன்றது 7ஆம் நம்பரால் மட்டுமே வகுப்படும். இதுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு மெத்தடும் இல்லை, நம்மளுக்கு 7ஆல் டைரெக்டாக மட்டுமே வகுப்படுத்து பார்க்கணும். ஸோ அடுத்தது 8வது டிவைசபிலிட்டி ரூல். 8வதுக்கு என்ன பார்த்தோம்னா, அங்கே 4வதுக்கு நம்ம கடைசி 2 எண்ணை பார்த்தோம். 8வதுக்கு இங்கே கடைசி 3 எண்ணை பார்க்குறோம். 1 8 8, 2 8 16, 3 8 4 8 32, 1 8 8, ஸோ 41. ஸோ இந்த கடைசி 3 நம்பர் நம்மளுக்கு 8ஆல் டிவைசபிள் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஃபுல் நம்பர்ஸும் 8ஆல் டிவைசபிள் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி 9வது டிவைசபிலிட்டி ரூல். இது வந்து ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டாலுமே இது நிறைய ஸ்டெப்ஸில், அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கட்டும், இல்லை பர்சன்டேஜில் இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு இன்டர்ஜஸாக இருக்கட்டும், நிறைய இதில் நம்மளுக்கு இந்த 9ன்றது யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதனால் 9 நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9 ஒன்றும் இல்லை, சிம்பிள் டெக்னிக் தான். இப்போ நம்மளுக்கு 3க்கு எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ மேஜர் டெக்னிக்கை பார்ப்போம். இப்போ இந்த இருக்கிற எல்லா நம்பருமே கூட்டி அந்த நம்பர் பார்த்தோம்னா நம்மளுக்கு வர நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும். இப்போ 6 5 3 4 2 7. இப்போ இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக கூட்டினா நம்மளுக்கு 27 வரும். அந்த 27 9ஆல் அடித்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 3. ஓகேங்களா. அப்படின்னா இந்த நம்பர் வந்து 9ஆல் டிவைட் ஆகுன்றது. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக பார்க்கணுன்னா, இப்போ நம்மளுக்கு இந்த நம்பர்ஸை 9ஆல் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போது 27ன்றது 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி 5 4 இது 2 கூட்டினா 9 வருமா. ஸோ இது ரெண்டுமே 9ஆல் டிவைட் ஆகும். 6 3 கூட்டினா 9 வருமா, இதுவும் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லா நம்பருமே நம்மளுக்கு கூட்டி அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து பார்த்தோம்னா 9ஆல் ஈஸியாக டிவைட் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அடுத்தது 10வது. ஸோ டிவைசபிலிட்டி ரூல் 10ன்றது 0ஆல் முடியுது, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ டிவைசபிலிட்டி 11ன்றது அந்த ஃபஸ்ட் சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் கூட்டிட்டு செகண்ட் சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் கூட்டிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர். ஓகேங்களா. நம்மளுக்கு 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ அந்த கடைசி நம்பர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா 0வோ இல்லை 11ஓ 22ஓ 33ஓ வரணும். ஓகேங்களா. அதுதான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு டிவைசபிலிட்டி ரூலில் வந்து அடங்கும்னு சொல்லலாம். இதில் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, ரெஃபர் பண்ணிக்கிறேன். கரெக்டு தான். இப்போது இந்த இறுதி விடை பார்த்தோம்னா நம்மளுக்கு 0 11 22 ஆனால் இங்கே நம்மளுக்கு வரலை. அப்போ இது வராது. சரிங்களா. இப்போ இதுவே இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து 5 கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இங்கே டோட்டலாக 16ன்னு வந்துடும். ஸோ இந்த 16 மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர் இஸ் 0. ஸோ இப்போ 0 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது 11ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி இந்த 2 இதையும் கூட்டி 2த்தையும் மைனஸ் பண்ணும்போது 11 22 33 வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு டிவைசபிலிட்டி ரூல். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து கூட்டுத்தொடர், பெருக்குத்தொடர், சிறப்புத்தொடர் அந்த பார்ப்போம். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்று சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி டீச்சிங் பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம், இல்லை எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை நீங்கள் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.